நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்து நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை. இயேசு நாமத்தில் உங்கள் யாவரும் இந்த கால ஆராதனைக்கு வாழ்த்து வரவேற்கிறேன். சபையாரும் நம்ம ஜபத்தில் தனித்து இருப்போம், ஜபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, அப்பா இந்த வேலைக்காக நன்றி. ஆவியானவரே, இந்த கால ஆராதனைக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு தங்கியிருந்து எங்களை வழிநடத்தி வந்த தயவுக்காக நன்றி. கர்த்தாவே, இந்த அப்பா இந்த ஆராதனை முழுதும் அப்பா ஆரம்பம் முழுதும் கடைசி வரை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா பிள்ளைகள் ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே அப்பா கொண்டுட்டு வர சத்தியத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறீர், அதுக்காக நன்றி. ஆண்டவரே ஆராதனை முழுதும் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக செபிக்கிறோம். திருச்சபை முழுதும் கருத்தில் மூடிக்கொள்ளும்படியாக செபிக்கிறோம், அதற்காக உமக்கு நன்றி. ஆவியானவரே, ஒவ்வொரு தேவைகளும் உங்கள் கருத்தில் கொடுக்கிறோம். இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். சபையாரும் எழுந்து நின்று நம்ம ஆரம்ப பாடத்துக்கு நம்ம கடந்து செல்வோம். நாவில் புது பாட்டு என்ற பாடல்களை நம்ம பாடுவோம். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாளில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். வாருங்கள், நாம் ஒருமனப்பட்டு பயபக்தியோடு பொதுவான பாவ அறிக்கையை நாம் வாசிப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம்.
செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். யாரும் எழுந்து நின்று நம்ம மாறி மாறி வாசித்துக்குள் நம்ம கடந்து செல்வோம். இது வாசிக்க திரு டேட் தமிழ்செல்வம் அவர்கள் இது வாசிப்பார்கள். நீதிமொழிகள் 1 தொடங்கி 14 முடியாது. இன்று மாறி மாறி வாசித்தலுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் வசனம் 1 14 முடிய. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் வசனம் 1 14 முடிய. வசனம் 1. என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய். அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக் கொள்வாய். உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும். அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும். அவள் செய்கையின் முடிவோ இட்டியைப் போல கசப்பும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல கூர்மையுமாயிருக்கும். அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும். அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும். அவைகளை அறிய முடியாது. ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள். என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து. அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டில் சேரும். முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் ஒருவழி போது நீ துக்கித்து, ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சேர்ந்து வாசிப்போம். சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். ஆமேன். துதியின் வழி நடத்த விஷா அவங்க நம்மளை வழி நடத்துவார்கள். மகிமை மாற்றும் நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா பிதாவே, நீ நல்லவர் வல்லவர், வாக்கு மாறாத எங்கள் அன்பு தெய்வமாய் இருப்பதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி தெய்வமே. அப்பா, உம்மை நன்றியோடு தேடுகிறோம் கர்த்தாவே. நீ செய்த அளவில்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, இந்த நாளிலே கூட ஒரு குடும்பமாக கூடி நாங்கள் இந்த வேளையில உம்மை நோக்கி பார்த்து உம்மை ஆராதிக்க கொடுத்த இந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி சுவாமி. தெய்வமே, ஒருவர் மாத்திரம் உயர்த்துகிறோம் அப்பா. நீர் எல்லா துதிக்கும் எல்லா கணத்திற்கும் பாத்திரராய் இருப்பவராய் இருக்கிற சுவாமி. அப்பா, ஒருவரை மாத்திரம் உயர்த்துகிறோம் தெய்வமே. உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு உயர்த்துகிறோம் சுவாமி. நல்லவர்
இந்த நாளிலே கூட எங்களை காக்கிறவராய் நீர் இருக்கிறீர் அப்பா. எங்களை காக்கிற தேவன் நீர் இருக்கும் போது எங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை கர்த்தாவே. ஒருவரை மாத்திரம் உயர்த்துகிறோம் அப்பா. அப்பா, உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழையும் போது எங்களுக்கு நீர் அதிகமான தைரியத்தை கொடுக்கிறவராய் நீர் இருக்கிறீர் அப்பா. எந்த ஒரு சோதனையும் வெல்ல எங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிற தேவன், ஜெயத்தை கொடுக்கிற தெய்வமாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஒருவரை மாத்திரம் உயர்த்துகிறோம், ஒருவரை மாத்திரம் துதிக்கிறோம் பத்தாவே. ஒருவரை மாத்திரம் உயர்த்துகிறோம் சுவாமி. மகிமை தேவனே, நீர் நல்லவர் அப்பா. நாங்கள் உயர்த்துகிறோம் பிதாவே. நல்லவரே, ஒருவரை மாத்திரம் நாங்கள் சோஸ்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் உயிரான தெய்வமே, எங்கள் உயிரோடு கலந்தவரே அப்பா, உம்மை உணர்ந்து எங்களை முழுமையாக உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உமக்கு நன்றி கர்த்தாவே. ஒருவரை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. துதிக்கு கனத்திற்கும் எல்லாத்திற்கும் பாத்திரரே, ஒருவரை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் பிதாவே. நல்லவரே, ஒருவரை மாத்திரம் உயர்த்துகிறோம் அப்பா. Yeah.
தெய்வமே, எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். நல்லவரே, ஆமென். பாருங்கள், நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்றுமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 போற்றுகிறோம். கர்த்தாவே, ஆராதித்த நாங்கள் உம்முடைய கிருபாசனத்தின்றைக்குள் நாங்கள் பிரவேசிக்க நீ கொடுக்கிற பெரிய கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். இதோ இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் பரிசுத்தம் இல்லாமல் உம்மை தரிசிக்க முடியாது என்று அறிந்து உணர்ந்து இதோ எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகின்றோம். நாங்கள் கர்த்தாவே திரளான குற்றங்கள் பாவங்கள் செய்திருக்கின்றோம். குற்றமில் செய்யவில்லை என்றால், பாவம் இல்லை என்று நாங்கள் சொல்வோம் என்றால் நாங்கள் பொய்யர்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆதலால் கர்த்தாவே, நாங்கள் கரைபிடித்தவர்கள், தவறு செய்தவர்கள், கவனக்குறைவர்கள், பாவம் செய்தவர்கள் என்று அறிக்கை செய்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்ப விரும்புகிறோம். மன்னியும் அப்பா, மன்னியும். இதோ சிலுவையில் சிந்தின இரத்தத்தை கொண்டு எங்களை கழுவும். நம்முடைய பிள்ளைகளாக, சிஷ்யர்களாக, ஊழியர்களாக இருக்கும் எங்களை கழுவும். கர்த்தாவே, சிந்திக்க வேண்டியவைகளை சிந்திக்காமல் தவறான சிந்தனைகள் வந்திருக்கும் என்றால் எங்களை மன்னியும். சொல்லில் மூலமாக நாங்கள் தவறாக பேசியிருப்போம் என்றால் எங்களை மன்னியும். இருதயத்தில் தேவையில்லாத காரியத்தை தேக்கி வைத்திருப்போம் என்றால் எங்களை மன்னித்து சுத்திகரியும். இது இந்த காலவேளையிலே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே, முகமுகமாய் உம்மை சந்தித்தோம், உம்முடைய குரலை கேட்டோம் என்று நாங்கள் சொல்லத்தக்க சாட்சியிட எங்களை வழி நடத்துமாறு கெஞ்சுகின்றோம். தொடர்ந்த ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு எங்களோடு கூட இருக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா, இந்த நாளிலும் கூட சபையை இந்த கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, புக்கரத்தான் சபையையும் சுனைபுர வெளிப்புற ஊழியத்தையும் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இன்னும் ப்ரீச்சிங் பாயிண்ட் தாசிபுத்திரையும் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக இந்த ஊழியங்கள் நடந்தேற நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா, நீ ஸ்தாபித்த நோக்கத்தை நாங்கள் மறக்காமல் அதில் உண்மையுள்ளவர்களாக செமையாக செய்ய எங்களை வழிநடத்துமாறு கெஞ்சுகின்றோம். நாங்கள் வெறும் பாத்திரங்கள், உம்மால் அழைக்கப்பட்ட பாத்திரங்கள், உபயோகிக்கப்படுகிற பாத்திரங்கள் என்று மட்டுமே அறிந்து உணர்ந்து பயபக்தியோடு உண்மையோடு செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட சபைக்கென்று கொடுத்திருக்கிற போதகர்களையும் இந்த கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொதுக அருள் திரு தேவி தர்மக்கன் அவர்களையும் குடும்பத்தையும் அடியனையும் நீர் கண்ணோக்கி பாரும். அப்பா, நாங்கள் உம்முடைய சித்தத்தை அறிந்து உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஊழியக்காரர்களாக காணப்பட எங்களை வழிநடத்தும். சத்தியத்தின்படி சபையை வழிநடத்த எங்களுக்கு கிருபை தாரும். இந்த கடைசி காலத்தில் தவறான போதனைகளிலிருந்து எங்களை தப்புவித்து காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, சத்தியத்தை சத்தியமாக பேச எங்களை உற்சாகப்படுத்தும், தைரியப்படுத்தும். இன்னும் தெளிவாக நீர் எங்களோடு கூட பேசி ஆவின் அபிஷேகத்தோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகத்தை தாரும். உக்ரைன குழுவையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, உக்ரைன குழு தலைவர்களை நீர் கண்ணோக்கி பாரும். கர்த்தாவே, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தோடு கூட இருக்கலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தில் கூடும்போது நாங்கள் ஒரு உம்முடைய சரீரத்தில் அவயவங்களாக இருக்கிறபடியால் ஒன்று சேர்ந்து இணைக்கப்பட்டு பிணைக்கப்பட்டு உம்முடைய நாமத்தினாலே ஒன்றாக சிந்தித்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கிருபை தாரும். வழிநடத்தி காத்துக்கொள்ளும். இந்த நாளிலும் கூட சபை திறக்கப்பட வேண்டுமா என்று கேள்விக்கு நாங்கள் சரியாக சிந்தித்து பதில் கொடுக்க நீ உதவி செய்யுமாறு ஜெபிக்கின்றோம். அப்பா, உலகம் பலவிதம் சொல்லலாம், ஆனால் உம்முடைய சித்தம் எதுவோ அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். கீழ்ப்படிதலையும் எங்களுக்கு கற்றுக்கொடும். கர்த்தாவே, பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் மேல் என்று நீ சொல்லியிருக்கிறீர். ஆதலால் அதிகமாக உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்து கற்றுக் கொடுக்குமாறு ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் கூட சபை குடும்பங்களுக்காக வருகின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் கண்ணோக்கி பாரும். பேராக நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, குடும்ப தலைவர்களை கண்ணோக்கி பாரும்.
அவர்களுக்கு வேண்டிய ஒத்தாசை, உதவி, வழிநடத்துதலை நீர் தரும்படியாக நாங்கள் கெஞ்சுகின்றோம். வருமானத்தை விருத்தி செய்யும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை அமைத்துக்கொடும், வருமானம் போதும் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு போதுமான வருமானத்தை நீர் கட்டளையிட நாங்கள் செபிக்கிறோம். குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட்டு ஆண்டவரே சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் உம்மை பின்பற்றி வர எனக்கு கிருபை செய்யுமாறு செபிக்கின்றோம். சரீர பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே நீர் ஆற்றி தேற்றி பலப்படுத்தி சுகப்படுத்துமாறு செபிக்கிறோம். உம்முடைய தழும்புகளால் நீங்கள் சுகப்படுத்தும். உம்முடைய சுகப்படுத்துகிற வசனத்தை அனுப்பி அவர்களை சுகப்படுத்தி அழிவிலிருந்து காப்பாற்ற நாங்கள் செபிக்கின்றோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட கொரோனா வாதையிலிருந்து எங்களை மீட்டு கொண்ட தயவுக்காக நன்றி, பாதுகாத்து கொண்டதுக்காக நன்றி, சுகப்படுத்தினதுக்காக நன்றி. இந்த வாதை ஆண்டவரே நாங்கள் உமோடு நெருங்கி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி. இதோ இந்த வேளையிலும் கூட இன்னும் எங்கள் நாட்டிலே பரவி கொண்டிருக்கிற இந்த வாதையானது ஸ்லாங்கூர் மாநிலத்தை குறிப்பாக பாதித்து கொண்டிருக்கிற இந்த வாதையானதை இயேசுவின் நாமத்தில் கட்டுப்படுத்த நாங்கள் செபிக்கின்றோம். ஒருமனப்பட்டு செபிக்கின்றோம். கிருபை கூறும் ஆண்டவரே, எங்கள் நாட்டின் ஸ்லாங்கூர் மேலே கிருபை கூறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். விரைவான விடுதலையை கொடுத்து எல்லோரும் ஆண்டவரே மலேசியா முழுவதும் உம்மை நோக்கி பார்க்கிற நாடாக இருக்க நீ உதவி வழிநடத்தி காத்துக்கொள்ளும். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, துக்கத்தில் ஆழ்ந்திருக்கிற குடும்பங்களுக்கு நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்தும். எங்கெங்கு ஆண்டவரே குடும்பத்தின் அன்பானவர்களை இழந்து துக்கத்தில் இருக்கிறவர்களை நீர் ஆற்றி தேற்றி பலப்படுத்துமாறு கெஞ்சுகின்றோம். கர்த்தாவே, எங்களுடைய தமிழ் வருடாந்திர மாநாட்டுக்காக வருகின்றோம். மாநாட்டு பிஷப் டாக்டர் டெனிஸ் ராஜ் அவர் தலைமையின் கீழ் எக்ஸ்கோ 54 சபைகளும் ஊழியர்களும் உக்ரைன குழுவையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏக மனதாக உலகத்துக்கு உப்பாகவும் வெளிச்சமாக நாங்கள் காணப்பட்டு தேவ மகிமையை தேட உதவி செய்யுமாறு செபிக்கின்றோம். அப்பா, இந்த கருப்பொருளில் மாநாடு ஒன்றாக ஒருமனப்பட்டு முன்னோக்கி செல்ல நீ உதவி செய்யுமாறு செபிக்கின்றோம். தேவைகளை சந்தியும். வருகிற 25ஆம் தேதியிலிருந்து நடைபெறுகிற பார்டர் மினிஸ்ட்ரி, பார்டர் ஃபைனான்ஸ், TAC எக்ஸ்கோ கூட்டத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். சபையாக நாங்கள் அவர்களை தாங்குகிறோம். எடுக்கப்படுகிற தீர்மானங்கள் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எல்லா சபைகளின் பக்தி விருத்திக்கேற்ற எடுக்கப்பட நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த வேலையிலும் கூட மலேசிய தேசத்தையுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, வரப்போகிற தேர்தலுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் அநேக காரியங்களை நீர் வெளிப்படுத்தி வந்திருக்கிறீர். அநியாயம், கர்த்தாவே, அநீதி, நிறைந்த காரியங்களை நாங்கள் கேள்விப்பட்டு மனஸ்தாபப்படுகின்றோம். இதோ அநேக திட்டங்கள் மலேசிய தேசத்தின் மக்களுக்கு உதவி செய்யும் திட்டங்கள் அநேக எழுப்பப்பட்டு இருந்தும் கூட அந்த உதவிகள் சேர வேண்டிய மக்களுக்கு சேராமல் இருக்கிறதை நீர் அறிகிறீர். இப்போதும் கூட ஆண்டவரே உணர்த்தும், கண்டியும், மாற்றும், சூழ்நிலைகளை மாற்றும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற தலைவர்கள் தெரிந்து கொள்ளப்பட, ஆண்டவரே பிரதிநிதிகள் தெரிந்து கொள்ளப்பட, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தெரிந்து கொள்ளப்பட நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீதியோடும் நியாயத்தோடும் எல்லா மக்களுக்கும் சேர வேண்டியதை சேர நீர் வழிநடத்துமாறு கெஞ்சுகின்றோம். அப்பா, இந்த வேலையிலும் கூட உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட இந்த லெந்து நாட்களுக்காக நாங்கள் சோத்தரிக்கிறோம். லெந்து நாட்களை அனுசரித்து வருகிற ஒவ்வொருவரையும் இந்த கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உபவாசத்தோடு ஜெபத்தோடு உபவாசித்து கொண்டிருக்கிற மக்களை நீ ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், பக்குவப்படுத்தும். இன்னும் சபை யாவரும் ஒன்று சேர்ந்து குடும்ப ஜெபங்களை ஈடுபட நீ வழிநடத்துமாறு கெஞ்சுகின்றோம். அப்பா, வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிற லெந்து ஆராதனைக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஞாயிறு தோறும் நீ பேசி வருகின்ற செய்திகளுக்காக நன்றி. மறு ரூபம் அனுபவத்தோடு கூட மாற்றங்கள் அடைய வேண்டும் என்று ஒவ்வொரு வாரமும் நீ தெளிவாய் பேசி கொண்டு வருகிறீர். இந்த வாரமும் கூட நீர் எங்கள் பொதுகர் மூலமாக பேசும்.
ஜீவனுள்ள வசனம் எங்கள் உள்ளான மனிதனோடு இடைப்பட நாங்கள் கெஞ்சுகின்றோம். இடைப்படும், கிரியை செய்யும், மாற்றும், எங்களை உறுதிப்படுத்தும். உமது சித்தத்தின்படி நாங்கள் உம்முடைய விருப்பத்தின் பாத்திரமாய் இருக்க, கனம் கொண்டு வருகிற பாத்திரமாய், ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் திகழ உதவி தாரும். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் நடைபெறுகிற ஊழியங்களையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, கிருபை கூர்ந்து உடைய பாதுகாப்பு, அரவணைப்பு, இரத்தத்தின் கோட்டைக்குள் மூடி மறைத்துக் கொள்ளுமாறு ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நாம் ஒருமனப்பட்டு சொல்வோமாக. பரமன்றிருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசி பண்ணாதபடி தீமின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றிடும் முடிவுகளே. ஆமேன், ஆமேன். சபையாரும் எழுந்து நின்று காணிக்க பாடல் நாம் பாடுவோம். காணிக்க பாடல் சிலுவையில் நிலையில் நின்று பாடல் பாடி காணிக்கும் தசம்பாகத்தையும் நம்ம ஆண்டவருக்கு செலுத்துவோம். கடந்து செல்வோம். இன்றைக்கி தெரிந்து கொண்ட வேத பாடம் யோவான்
4ஆம் அதிகாரம் வசனம் 4 தொடங்கி 24 முடிய இது வாசிக்க குமாரி ஜேன் ஜோசப் அவர்கள் வழி நடத்துவார்கள். தொடர்ந்து சபையார் அனைவரும் நம்ம தலைமை போதகர் அழைத்து நம்ம சத்தியத்தில் வழி நடத்துவார். முடிந்து நம்ம ஜெபத்திலும் சேர்ந்து வழி நடத்துவார். வேத வாசிப்பு யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 தொடங்கி 24 முடிய. அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோப்பு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோப்புடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாயிருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாக என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரமில்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்னே எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த உம்முடைய பிதாவாகிய யாக்கோப்பை பார்க்கிலும் நீ பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றான். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றான். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றான். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். இப்பொழுது உனக்கிருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மறுபடியுமாக இந்த ஆன்லைன் ஆராதனைக்கு வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த நாளின் தலைப்பின் செய்தி, கிறிஸ்துவும் பாவம் நிறைந்த ஒரு ஸ்திரீயும்.
Today's message is Christ and the sinful woman. The யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து வாசிப்போம் என்றால், இந்த வேத பகுதியில் இயேசு கிறிஸ்து ஒரு நபரை தொட்டு அவளை மாற்றி எவ்விதமாக ஒரு கிராமத்தையே அவரை அறிந்து கொள்ள கிரியை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். In this particular passage, we see a vast spectrum of our Lord's love for the fallen. He uses one fallen woman and brings her to salvation, and through her the whole village comes to know the Messiah, the Christ. நாம் செய்திக்கு கடந்து வருவோம். இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்தின் மேல் அக்கறை உள்ளவராக இருந்தார். இந்த கிராமம் சமேரியாவிலே இருக்கிறது. சமாரியர்கள் யூதர்களாலும் மற்றவர்களாலும் புறம்பே தள்ளப்பட்டவர்கள். In this particular passage, we see a despised group of people, the Samaritans, half-breed Jews. இந்த சமாரியர்கள் யூதர்கள் அப்புறம் மற்ற புறஜாதியர்களோடு கூட கலப்படம் பண்ணப்பட்டவர்கள். இட்ஸ் a mixed group. அதனால இவர்கள் சுத்தமான யூதர்களாக இல்லாதபடியினால இவர்கள் யூதர்களால வெறுக்கப்பட்டார்கள். புறஜாதியர்களும் இவர்களை வெறுத்தார்கள். ஆனால் தேவன் இந்த ஜாதியாரை, இந்த சமாரியர்களை புறம்பே தள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த சமாரியாவுக்கு செல்லத்தக்க சித்தம் கொண்டார். அநேகர் சமாரியா வழியாக போக மாட்டாங்க. Many of the Jews will not go through Samaria. They will take some other longer route rather than going through Samaria. But Jesus Christ felt compelled to go to this particular village in Samaria. The method that Jesus Christ chose was to save a sinner who would in turn witness to the rest. இந்த 4ஆம் அதிகாரத்தில் இருக்கும் இந்த சம்பவத்தை நான் பார்க்கும் பொழுது, ஒரு நபரை ரட்சிப்புக்கு கொண்டு வந்து அந்த முழு கிராமத்தையே ரட்சணித்துக்குள்ள கொண்டு வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த கதையில
ரொம்ப கலப்பான ஒரு நிலையில் தாகம் அவருக்கு இருந்தது, பசி அவருக்கு இருந்தது. அவ்விதமான சூழ்நிலையின் மத்தியில் அந்த கிராமத்தில் இருக்கும் கிணற்று அருகே சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். சீகார் என்ற எண்ணப்பட்ட ஊரிலே இருந்த அந்த கிணற்றின் அருகே அவர் வந்தார். Jesus Christ was very, very tired, and he was also very, very hungry. And he came into Samaria to a village called Sychar. And there he went near a well. He went near a well and sat there. ஒரு கிணற்று அருகே அவர் அமர்ந்து இளைப்பாறிக் கொண்டு இருந்தார்கள். சீஷர்கள் போஜனம் வாங்க பட்டணத்திற்கு போய்விட்டார்கள். அவ்விதமான சூழ்நிலையில் ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். எத்தனை மணிக்கு வந்தா? 6 மணி நேரம், 12 உச்சி வெயில் அடிக்குது. As Jesus was sitting there at 12 noon, a lady came to fetch water. Why did she come at that hour? Because she was rejected by the villagers because of her immoral life. ஏன் தனிமையாக அந்த 12 மணி நேரத்தில் இவள் தண்ணீர் மொள்ள வந்தாள் என்றால், இவள் அந்த கிராமத்தில் வெறுக்கப்பட்டவளாக, அவருடைய வாழ்க்கை சரியில்லாதபடியாக இருந்தபடினால, இவள் வெறுக்கப்பட்டபடியினால தனிமையாக அவள் தண்ணி மொள்ள வந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு அவளை பார்த்தார், பார்த்து சொன்னார், தாகத்திற்கு தா என்றார். தாகத்திற்கு தா என்றார். ஒரு ரபி வெளியரங்கமாக ஒரு பெண்ணோடு கூட பேசுவதற்கு அவருடைய சமுதாயம் அனுமதி கொடுக்கவில்லை. அதுவும் ஒரு பாவம் நிறைந்த ஒரு சமாரியா பெண்ணோடு கூட பேசுகிறதற்கு அதிகமான தடை இருந்தது. A rabbi to talk to a woman in public is a violation of custom. And to talk to a sinful Samaritan woman was totally taboo. But Jesus Christ broke the racial and social barriers because all people are equally important to him and he wants to save them all. ஆனால் இயேசு கிறிஸ்து அவள் சமாரியா நாட்டு பெண்ணா அல்லது அவள் முற்றிலுமான யூத பிறவியா, அதெல்லாம் அவர் பார்க்கல. சமூகம் என்ன சொல்றது என்று அவர் பார்க்கவில்லை. ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் முறியடித்தார். அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்தாரும் முக்கியம். யாவரும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள
வர வேண்டும் என்ற சிந்தை அவருக்குள்ளே எப்படி இருந்தது. அப்ப இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து தாகத்திற்கு தா என்று சொன்ன பிறகு அந்த ஸ்திரீ அவரை பார்த்து, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்திற்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். You are a Jew. How is it that you can talk to a Samaritan woman asking to give you water? And Jesus looked at her and said, if you only know the gift of God and the grace of God, you will not ask such question. இயேசு அவளை நோக்கி என்ன கேட்டார்? நீ தேவனுடைய ஈவையும் தாகத்திற்கு தா என்று உன்னிடத்தில் கேட்டவர் இன்னார் என்பதை அறிந்திருப்பாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். Jesus looked at her and said, you don't know the gift of God, and you do not know who is talking to you. If you would have only known who is talking to you, you would have asked him for the living water, and he would have given you the living water. அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று சொன்னார். Immediately the Samaritan woman looked at Jesus and said, you don't have anything to dip the water to bring it up. முண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறு ஆழமாக இருக்கிறது, பின்னும் எங்கு இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் என்றார். You don't have a pail. You cannot. The well is very, very deep. How can you give me living water when you don't have anything to take water? And she looked at Jesus and said, are you greater than Jacob, who gave us this well? யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? இந்த கிணற்றை கொடுத்த யாக்கோப்பை விட நீர் பெரியவரோ என்ற கேள்வி அவள் ஆண்டவரை பார்த்து கேட்டார். ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், இந்த தண்ணியை குடிக்கிறவனுக்கு மறுபடி தாகம் வரும். நான் கொடுக்கும் தண்ணீரை நீ அருந்துவாய் என்றால் நீ தாகமடைய மாட்டாய் என்று சொன்னார். If you drink this water, the water from this well, you will get thirsty again. But if I give you the water, you will never thirst. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். அவனுக்குள்ளே இருந்து. And here Jesus Christ was talking about the ministry of the Holy Spirit, the living water inside. உள்ளுக்கிருந்து அந்த ஜீவ தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கும்
ஒரு நிலை. அப்போ அந்த பெண் இயேசுவை பார்த்து கேட்டார், ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால், give me that water so that I don't have to come to this well to take water. Give me that water. This is where Jesus Christ showed her in what condition, what sinful condition she was in. இந்த இடத்துல தான் எனக்கு ஜீவ தண்ணீரை கொடும், நான் இந்த கிணற்றுல வந்து தண்ணீர் எடுக்கப்பட்டு கேவலப்பட்டு போகாதபடிக்கு அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு கொடும். ஆண்டவர் சொன்னார், நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். Jesus just looked at her and point blank he said to her, go and call your husband. Go and call your husband. Jesus Christ was actually pointing out to her a sinful life which she should leave. ஆண்டவர் இங்கே உண்மையிலேயே அவருடைய பாவத்தை எழுச்சிறார், உணர்த்தி காட்டுகிறார். அந்த பாவத்திலிருந்து அவள் வெளிவர வேண்டும் என்று ஆண்டவர் நேரா சொன்னார், உன் கணவனை போய் கூட்டிட்டு வா. அப்பா அதற்கு சொன்னார், எனக்கு புருஷன் இல்லை என்றால், எனக்கு புருஷன் இல்லை என்றால். அப்ப இயேசு சொன்னார், அது சரிதான், உனக்கு புருஷன் இல்லை. ஏனால் உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது உன்னோடு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இது உள்ளபடியே சொன்னாய் என்று சொன்னார்கள். Saying that you don't have a husband is true, because you have lived with 5 men, and the man that you're living with today is not your husband. It's not your husband. Five times she has failed in relationship, in family life. 5 முறை இவள் விழுந்து 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 போனாள் என்று நாம் பார்க்கிறோம். குடும்ப வாழ்க்கை இல்லாதபடி ஒரு நிலையில, அந்த உண்மையான அந்த அன்பு கிடைக்காத ஒரு நிலையில மறுபடியும் 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 அந்த பாவத்துல விழுந்து செத்து கொண்டிருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவருடைய பாவத்தை உணர்த்தின பிறகு பாருங்க, அவ எப்படி பேச்ச மாத்திரா அப்படின்னு நீங்க பாருங்க. As Jesus Christ directed her to her sinful life, you can see how she evades that particular subject. ஆண்டவர் சொன்னார், நீ உண்மையா பேசு, நீ உள்ளபடியே சொன்னாய். What you said is true. You don't have a husband. 5 times you have failed. And now you're living with the 6th man. உடனே அவ என்ன சொன்னா, ஆண்டவர் அந்த பாவ காரியத்தை ஆண்டவருடைய சிந்தையிலிருந்து விளக்கத்தக்க சொன்னார், நீர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று அறிகிறேன்.
I presume that you are a prophet. And then she became very, very religious. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொள்வார்கள், நீங்களோ எருசலேமிலே இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்கள். She began to talk about spiritual things. She began to talk about worship. She was trying to divert Jesus Christ out of the subject. Jesus said, you can worship God anywhere, at any time. You can worship God anywhere, at any time. ஆனா அந்த தொழுகை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும் இந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து விளக்கி கொடுத்தார். உண்மையாக தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்றார். Those who worship God must worship the Father in spirit and in truth. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். God is spirit, and those that worship him must worship him in truth and in spirit. தொழுகையில ஆவியில தேவனை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தொழுகையில உண்மை இருக்க வேண்டும். இது ரெண்டும் இல்லாதபடி தேவனை எந்த மனுஷனும் எக்காலத்திலும் தொழுது கொள்ள முடியாது என்பதை ஆண்டவரா அந்த மகளுக்கு விளக்கி காட்டார். Is the Spirit of God in you as you worship God? Are you truthful as you worship God? This was the question that was put forth to the Samaritan lady. And that is the same question that Jesus Christ is putting forward to us today. In our worship service, God longs for spiritual worship service. God longs for truthfulness. And it is that worship that God longs for. And immediately, when God said that this is how worship should be, she again diverted a talk. மறுபடியுமாக இயேசுவை திசை திருப்பினாள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த ஸ்திரீ இயேசுவை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசையா வருகிறார் என்று அறிவேன். I know that the Christ, the Messiah is coming. And when he comes, he will tell us all. அவர் வரும் பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். When Christ comes, then I will listen to him. And it is at this point Jesus Christ broke her. The one to whom you are talking to is the Messiah and is the Christ. அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அந்த இடத்துல தான் அவன் பாவம் உணர்த்தப்பட்டது. நான் உன்னோடு கூட பேசுகிறவர் இன்னார் என்பதை நீ அறிவாய் என்றால் அவரிடத்திலே ஜீவ தண்ணீர் கேட்டிருப்பாய் என்று
இயேசு முன்பு சொன்னார், இப்பொழுது தன்னைத்தானே அருமைப்படுத்துகிறார். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மேசையா நான், நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கிறிஸ்து நான். கீழ்ப்படுகிறாயா? ஒப்பு கொடுக்கிறாயா? உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறாயா? ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் தேவனை தொழுது கொள்ளத்தக்க, தேவனுக்கு மகிமை கொடுக்கத்தக்க உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறாயா? என்ன நடந்துச்சுங்க? அதே இடத்துல அவருடைய குடத்தை எல்லாத்தையும் வச்சுட்டு எங்க விழுந்தாலோ அந்த இடத்துல போய் அவள் அறிக்கை செய்தாள் என்று நாம் பார்க்கிறோம். வேதவசனம் அவ்விதமாக தான் சொல்லுதுங்க. நீ பேசிக்கொண்டிருக்கவர் கிறிஸ்து மேசையா. தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றார். She went and confessed a sinful life in the village where she felt. நான் செய்த எல்லாவற்றையும் He exposed me. He knew each and every sinful deed that I have done. Can it be the Christ? And when she made that confession in the place that where she fell, village, lot of villagers came. Lot of villagers came. அநேக கிராமத்தின் மக்கள் என்ன செஞ்சாங்க? அங்க மேசையாவை தேடி வந்தார்கள், அந்த கிறிஸ்துவை தேடி வந்தார்கள் என்று சொன்னார்கள். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியாள் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகினார்கள். அவள் கொடுத்த அந்த சாட்சியில அந்த கிராமத்தில் இருக்கிற அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். And they asked Jesus to stay there and minister to them. What a testimony! What a confession! A sinful woman, a changed life, a renewed spirit, a right attitude, a right path. They saw that newness in this particular lady. And because of her witness, lot of villagers came to know Jesus Christ as their Lord and Savior. அநேகர், அந்த கிராமத்தில் இருக்கிற அநேகர் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இரண்டாவது, இயேசு அங்கிருந்து உபதேசித்தார். Jesus Christ began to teach, and through that teaching many more came to know
Jesus Christ as the Messiah, as the Christ. Later, what we see he said, many have accepted Christ through your testimony. But we know now who the Messiah is. And they gave their life to the Lordship of Jesus Christ. And they said, they looked at the Samaritan woman and said, உன் சொல்லி நிமித்தமல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாக கிறிஸ்துவுடைய ஊழியக்காரர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். He said, now we know it's not only through your testimony, but we ourselves, through the teachings of Jesus Christ, we know that He is the Messiah. My dear friends, at the beginning I said, Jesus Christ coming into Samaria was a great breakthrough. He was not only concerned about this Samaritan woman who changed her life and became a witness in that village. He not only saved an individual, but he brought salvation to the whole village. Just by touching one and changing that one person's life, Jesus brought renewal into this Samaritan village. That is evangelism. We can learn a lot about the evangelism of Jesus Christ through this particular story. One person, genuinely converted person, can bring a whole village to the feet of Jesus Christ. உண்மையாகவே கடவுளுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து மனம் மாறி அந்த புதுமையை காட்டும் பொழுது மற்றவர்களை தொட முடியும். இந்த ஒரு பெண்மணி ஒரு கிராமத்தையே ரட்சிப்புக்கு கொண்டு வந்தால் அதே மாதிரி நம்ம கூட நம்ம ஜீவிக்கும் இடத்துல நல்ல சாட்சிகளாக இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் என்ன செய்வாங்க? ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையும் உத்தமமான ஒரு ஊழியக்காரனாக ஆவியோடும் உண்மையோடும் உமக்கு தொழுகை படைக்க நல்ல சாட்சி கொடுக்கும் ஒரு பிள்ளையாய் ஜீவிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லுவோம். இப்பேற்பட்ட சாட்சி தான் மனமாற்றத்தை கொண்டு வரும், இரட்சணியத்தை கொண்டு வரும். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless you and use you mightily for His kingdom's sake. Amen. 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 சபையாரும் எழுந்திருந்து இரண்டாவது காணிக்கை நம்ம செல்லுவோம். பாடல் புதிய பாடல் பாடி என்ற பாடல் பாடி காணிக்கை செலுத்துவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்த
காயத்தாலே கழுவின ரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே ஏற்றினார் வாசனத்தாலே ஏற்றினார் வாசனத்தாலே திடம் தந்தார் ஆவியாலே எனக்கு திடம் தந்தார் ஆவியாலே புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் உறுதியை பற்றி கொண்டோ உம்மையை நம்பி உள்ளோ உறுதியை பற்றி கொண்டோ உம்மையை நம்பி உள்ளோ பூரண சமாதானம் பூரண சமாதானம் புதிதனில் தருபவரே தினமும் புதிதனில் தருபவரே புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே வல்லமை உள்ள தேவா வல்லமை உள்ள தேவா வரங்களின் மன்னவனே எல்லா வரங்களின் மன்னவனே புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் ஜெபத்தோடு நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, நீர் பாவிகளை ரட்சிக்க வந்த கிறிஸ்து, அது எப்பேற்பட்ட மனுஷியாக இருந்த போதிலும் அவர்களை மீட்க வந்த தேவன். மனுஷன் தடை போட்ட பொழுதிலும் அந்த தடைகளை எல்லாவற்றையும் நீர் முறித்து செய்ய வேண்டிய காரியத்தை சிறப்பாக செய்யும் தேவனாக அந்த சமாரியா நாட்டு பெண்ணை இரட்சண்ய பாதைக்குள்ளே வழி நடத்தி சிகார் என்ற அந்த கிராமத்தை இரட்சணியத்துக்குள்ள கொண்டு வந்த தேவன். Samaritans were despised by others, but you don't despise anybody. For you, everybody is important, Lord. Everybody must come into salvation experience. Everybody must come to know you, Lord. என்னுடைய வாழ்க்கையில் கூட நாங்கள் யாரையும் ஒதுக்கி வைக்காதபடி நீர் கற்பித்த வழியை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்க சொல்லிக் கொடுக்க உதவி செய்யுங்க. எங்களுடைய சுவிசேஷ ஊழியத்தை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. எங்களுடைய சபை இந்த சுவிசேஷ ஊழியத்தில் வளர உதவி செய்யுங்க சுவாமி. நீர் எங்களை எங்கே வைத்திருக்கிறீரோ அந்த இடத்துல உமக்கு நாங்கள் நல்ல சாட்சிகளாக இருக்க வேண்டும். Wherever you have kept us, Lord, at that particular place, we must be salt and light for you. இயேசுவின் மூலமே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காக்க கடவுது. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். தலைமை போதகர் திரு டேவிட் தர்மகன் சார்பாகவும் அடியன் சார்பாகவும் இந்த ஆன்லைன் ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவா தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தொடர்ந்து பிரியமானவர்களே, நம்மளுடைய சபையின் இந்த ஆண்டு கருப்பொருள், ஸ்தல சபையின் கருப்பொருள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி கீழ்ப்படியுங்கள். மாநாட்டு கருப்பொருள் இயேசுவை பின்பற்றி கீழ்ப்படுகிறவர்கள் உலகத்துக்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருந்து தேவ மகிமையை தேடுகிறவர்களாய் இருப்பார்கள் என்பதாகும். ஆதலால் கருப்பொருளை உணர்ந்து நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்தை நடத்த நாம் பிரயாசம் எடுப்போமாக. தொடர்ந்து பிரியமானவர்களே, நம்முடைய சபையிலே ஒவ்வொரு வாரமும் திங்களிலிருந்து வியாழக்கிழமை வரை சங்கிலி ஜபம் செய்யப்படுகிறது. இதில் ஜப பங்காளர்களாக இருக்கிறவர்கள் தொடர்ந்து உங்களுடைய பங்கை செய்யும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பயபக்தியோடு உண்மையோடு செய்வோம், ஒருமனப்பட்டு செய்வோம். ஜெபிக்கிற ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து வருவாராக. தொடர்ந்து ஆராதனை சபையிலே நடத்த முடியாமல் இருக்கிறபடியினால் இம்மட்டும் உங்களுடைய காணிக்கைகள் தசம பாகத்தை கொடுக்காமல் இருந்திருப்பீர்கள் என்றால் விரைவாக நீங்கள் ஆன்லைன் பேங்கிங் மூலமாக கொடுக்கும்படி அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதை நாம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. ஆதலால் தொடர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் கொடுக்க வேண்டியதை கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வோமாக. ஆன்லைன் மூலமாக நீங்கள் செய்து உங்களுடைய பேங்கிங் ஸ்லிப்பை நம்மளுடைய சபை பொருளாளர் திருமதி ஜெனிதா தாவீதிடம் நீங்கள் அனுப்பும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சபையை சுற்றிலும் நடைபெற்று கொண்டிருக்கிற கட்டுமான வேலை இன்னும் முடியவில்லை. அதற்கு ஏறக்குறைய 15,000 ரிங்கிட் தேவையாக இருக்கிறபடியினால் ஏவப்படுகிறவர்கள், கொடுக்க விரும்புகிறவர்கள் திரு ஜேசுதாஸ் சின்னப்பன் அவர்களை, நம்மளுடைய நிதிக்குழு தலைவரை தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பிரியமானவர்களே, நம்மளுடைய வாராந்திர நிகழ்வு சபையில் இன்னும் கூற முடியாமல் இருக்கிறபடினால் ஜூம் மூலமாக, கூகுள் மீட் மூலமாக செய்யலாம் என்று வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. ஆதலால் ஏஜென்சி தலைவர்கள், ஊழியக்குழு தலைவர்கள், தலைவிகள் தயவுசெய்து உங்களுடைய ஊழியங்களை நீங்கள் ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஜூம் மூலமாக, கூகுள் மூலமாக, ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஆரம்பித்து தேவ மகிமைப்படுத்தும்படி நீங்கள் செய்யலாம். சபை பக்தி விருத்தி அடைய நாம் பிரயாசம் எடுப்போமாக. மற்றும் இந்த MCO கால மார்ச் 4ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கப்பட்டிருக்கிறது. 2வது SOP வந்திருக்கிறது. அதை விவரமாக உங்களுக்கு இன்னொரு வீடியோ மூலமாக நான் விளக்கி சொல்லுகின்றேன். காரணம் என்னவென்றால், அதை புரிந்து கொண்டு அதற்கேற்ற மறு உத்தரவு நீங்கள் கொடுக்க வேண்டும். சபையார் ஒவ்வொருவரும் கொடுத்தால்தான் உக்ரைன குழுவில் சரியான தீர்மானம் எடுக்கப்படும். யாரையும்
நாம் புண்படுத்தாதபடி, குற்றப்படுத்தாதபடி, வேதனைப்படுத்தாதபடி சரியான தீர்மானங்கள் எடுப்பதற்கு புரிந்து அதை உணர்ந்து அதுக்கு மறு உத்தரவு நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் உக்ரைன் குழு ஏற்ற தீர்மானத்தை எடுக்க உதவியாக இருக்கும். ஒருவேளை நாளைக்குள் அந்த SOPயை உங்களுக்கு விவரமாக சொல்லி நீங்கள் என்ன மறு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம். தயவுசெய்து உங்களுடைய ஒத்துழைப்பை சீக்கிரமாக நீங்கள் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தொடர்ந்து பிரியமானவர்களே, நம்மளுடைய ஆராதனைகள் மேல் விவரங்கள் வருகிற வரைக்கும் ஆன்லைன் ஆராதனையாக நடத்தப்படும். லெந்து நாட்கள் ஆராதனை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு நடைபெறும் என்று அறிவிக்கின்றேன். அதனால் சபையார் யாவரும் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். TMC புக்கிரத்தான் சங்கபுலு அங்கத்தினருக்கு கவனத்துக்கு 15ஆம் தேதி February மாதம் MCO அல்லது kawalan pergerakan Perintah Kawalan Pergerakan PKP மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற SOP வருமாறு. முதலாவதாக ஒவ்வொரு ஆராதனைக்கும் 30க்கு கீழ் ஆக கூட 30 பேர் ஒரு சமயத்தில் கூடலாம் என்றும் கூடுகிற வேளையில் மாஸ்க் போட்டிருக்க வேண்டும், 1 மீட்டர் தூரத்தில் அமர வேண்டும் என்று முதலாவதாக சொல்லியிருக்கிறார்கள். தங்களுடைய வீட்டுக்கும் சபைக்கும் 10 கிலோமீட்டர் தூரத்தில் சபை இல்லை என்றால் நீங்கள் மிக அருகாமையில் இருக்கிற சபைக்கு செல்லலாம் என்று சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக நேரம். ஒவ்வொரு திருச்சபை ஆராதனைகளுக்கும் காலை 6 மணியிலிருந்து மத்தியானம் 2 மணி வரை மட்டுமே. ஆலயங்களுக்கு திருச்சபைக்கு 6 மணி காலையிலிருந்து 2 மணி மத்தியானம் மட்டும் என்று பார்க்கின்றோம். அதிலும் ஒவ்வொரு ஆராதனைக்கு பிறகு 30 நிமிடங்கள் சானிடைசிங் செய்யப்பட வேண்டும். அந்த சானிடைசிங் ஆராதனைக்கு முன்பாகவும் ஆராதனைக்கு பிறகும் செய்யப்பட வேண்டும் என்று நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தது, ஆராதனை திருச்சபைக்கு வருவதற்கு முன்பதாக ஒரு கவுண்டர் மேஜை போடப்பட்டு அதிலே உங்களுடைய டெம்பரேச்சரு, ஓகே, ரெண்டாவது உங்களுடைய பேர், ஹேண்ட்ஃபோன் புத்தகத்தில் எழுதலாம் அல்லது மை சுஜாத்ரா ஹேண்ட்ஃபோனில் மை சுஜாத்ராவை நீங்கள் ஒவ்வொரு சபையாரும் நீங்கள் டவுன்லோட் செய்து பதிவு செய்து வைத்திருப்பீர்கள் என்றால் சபைக்கு வெளியே போடப்பட்டிருக்கிற மை சுஜாத்ராவை நீங்கள் ஸ்கேன் பண்ணி உள்ளே வரலாம். ஆனால் வருகிறவர்களுக்கு உங்களுக்கு ஜுரம், இருமல், மூச்சு திணறல், சளி காய்ச்சல் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்றால் ஆராதனைக்குள் அல்லது சபைக்குள் நீங்கள் போகக்கூடாது என்று திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அதே வேளையில் ஆராதனையில் நடத்துகிறவர்கள் அல்லது ஊழியர்கள் அவர்களும் இந்த காரியத்தை செய்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஃபோன் இல்லாதவர்களும் வயதானவர்களுக்கு மைஸ் யாத்ரா பதிவு செய்யாமல் இருப்பீர்கள் என்றால் புத்தகத்தில் நீங்கள் எழுத வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளே நுழைவதற்கு முன்பதாக கை சானிடைசர் செய்து நுழையும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.
சுற்றுப்புறமும் நம்மளுடைய கழிவு அறையையும் கூட நாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நம்மளுடைய சபை உள்ளே ஆராதனை நடக்கும் இடங்கள் நல்ல சுவாச சூழ்நிலை இருக்க வேண்டும் என்றும், கழிவறை போகிறவர்கள் கும்பலாக போகக்கூடாது என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்மளுடைய SOP பிரகாரமாக சபையின் கதவானது சொல்லப்பட்ட நேரத்துக்கு திறந்து இருக்கப்பட வேண்டும். 6 மணியிலிருந்து 2 மணி வரை திறந்து இருக்கப்பட வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனால் கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. நல்ல கவனமாக இருங்க. காலை 6 மணியிலிருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் தான். அப்புறம் வெளியே உட்கார்ந்திருக்கிற, அதாவது பொறுப்பு கவனிக்க வேண்டியவர்கள் உள்ளே நிறைய பேர் 30க்கு மேலே போகாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆராதனையின் போது ஒருவரை ஒருவர் தொடுவதோ அல்லது கை கொடுப்பதோ கூடாது என்று திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. தயவுசெய்து ஒருவரை ஒருவர் கை கொடுக்காதீங்க, தொடாதீங்க என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. சபையின் உக்ரான குழுவும் போதகர்களும் அவர்களும் வியாதியோடும் சுகாதாரம் குறைவாக இருப்பார்கள் என்றால் நீங்கள் கடமைக்கு உள்ளே போகக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆராதனைக்கு பிறகு திருச்சபை கதவு உடனடியாக மூடப்பட்டிருக்க வேண்டும். காரணம், வந்தவர்கள் வெளியே கும்பலாக கூடக்கூடாது என்பதற்காக. அது மட்டும் இல்லாமல் சபையில் SOP பொறுப்பாக இருக்கிறவர்கள் சபையை சுற்றியும் கண்காணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. சுற்றியும் சுகாதாரமாக சுத்தமாக இருப்பதை நாம் அமுல்படுத்த வேண்டும். உணவு கொடுக்கப்படும் என்றால் அது யாவும் பொட்டலமாக ஆக்கி கொடுக்கப்பட வேண்டும். யாரும் சபை வட்டாரத்தில் சாப்பிடக்கூடாது என்று அவர்கள் விதிமுறை கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆராதனைக்கு வருவதற்கு முன்பதாகவும் கும்பல் கும்பலாக கூடாமல் வரிசையாக நின்று சொல்லப்பட்ட நிபந்தனையின்படி 1 மீட்டர் தூரத்துக்கு ஒருவருக்கு ஒருவர் நின்று வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்துகிறது, ஜுரம், இருமல், சுவாசிக்கிற கஷ்டம் அல்லது சளி காய்ச்சல் இருக்கும் என்றால் தயவுசெய்து வராதீர்கள், கலந்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. சபை அங்கத்தினர்கள் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களும், புது விதிமுறை, 60 வயதுக்கு மேற்பட்டவர்களும் பிள்ளைகள் 12 வயதுக்கு கீழே உள்ளவர்களும் ஆராதனைகளுக்கு வராமல் இருப்பது ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆலோசனை, அதாவது கலந்து கொள்ள வேண்டாம் என்று 60 வயதுக்கு மேலே உள்ளவர்களுக்கும் 12 வயதுக்கு கீழே உள்ளவர்களுக்கும் தயவு வந்து கலந்து கொள்ள வேண்டாம் என்று ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, ஆராதனை நடக்கும்போது எல்லா அங்கத்தினர்களும் சரியான முறையில் ஒழுங்கோடு நடந்து கொள்ள வேண்டும். கும்பல் கும்பலாக கூடக்கூடாது. 1 மீட்டர் தூரமாக அமர்ந்திருக்க வேண்டும். கை கொடுக்கக்கூடாது, தொடக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஆராதனை முடிந்த பிறகு உடனடியாக வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. இதுதான் 15ஆம் தேதி பிப்ரவரி மாதம் MCO காலகட்டத்தில் அல்லது வட்டாரத்தில் உள்ள சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட விதிமுறைகள்.